சரி, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நாம் எல்லாவற்றையும் அளவிட வேண்டும். இது எனக்கு உதவும். படுக்கை செய்யலாம். ஏற்கனவே மோசமாக இல்லை. இப்போது நான் ஒரு குவளை வரைய போகிறேன். அதை வெட்டுகிறேன். அதுதான். இப்போது நமது குவளை அதே போல அழகாக உருவாக்குவோம். கண்கள், வாய் மற்றும் கன்னங்கள். மேலும் நிச்சயமாக நமக்கு சில நுரை தேவை. சரி சரி சரி, நான் தயாராக இருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. இப்போது அலமாரிக்கு செல்வோம். இல்லை, நமக்கு சிறிய ஹேங்கர் தேவை. அதை மிகவும் அழகாகவும் நிச்சயமாக பயன்படுத்த வசதியாகவும் செய்வேன். அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த உடைகளை பாருங்கள். எங்கள் அலமாரி தயாராக உள்ளது. மற்றும் கண்ணாடி. சரி, எனக்கு ஒரு பானம் தேவை. ஆஹா, பிங்கோ! மூடியிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை உருவாக்கலாம். நான் அறையின் உள்துறைக்காக ஒரு குளிர்ச்சியான பூவை உருவாக்குவேன். ஓ, இது அருமையில்லை. சுவரில் ஒரு படம். நான் சிறப்பாக செய்கிறேன். டைலர், உன்னுடைய நிலை என்ன? வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி என்ன? ஆம், பிளாஸ்டிசின் எடுத்து அதனால் ஏதாவது செய்யலாம். இப்ப கண்கள் மற்றும் வாய். இதோ நமது சுறா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுக்கை தயாரானால் ஏதோ குறைவாக உள்ளது. ஆம், ஒரு சுறாவுடன் ஒரு அக்வேரியம் செய்யலாம். வாவ், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே, இல்லையா? அந்த மிதவை பாருங்கள். ஓ, என்ன? உங்கள் சிப்பி எங்கே? நான் அதை இப்போதே சரி செய்ய வேண்டும். சரி ஷாரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு. கத்தரிகோலுட வேலை செய்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒசை. சிறிது பொறுமை இருந்தால் நமக்கு சிறந்த காலணிகள் கிடைக்கும். நான் ஒரு முழுமையான மேதை. வாவ், முழு அலமாரி, நிறைய காலணிகள். இந்த அறையை பாருங்கள். வா நண்பா. சரி, எங்கே குளிராக இருக்கிறது. எனக்கு சில காலணிகள் இருக்கின்றன. இப்போது நான் தூங்கப் போகிறேன். வாவ், அருமை. விவியன், அருமை அருமை அருமை. எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் தூங்கப் போகிறேன். இனிய இரவு. வாவ், அது அருமை. ஓ, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பிளாஸ்டிக்கின் ஒரு துண்டை எடுக்கப் போகிறேன். சரி, ஆனால் அதிகமாக இல்லை. அதை பாருங்கள்.
இப்போது சிறிய வைக்கோல் அடுத்த துண்டு சேவையான வடிவத்தை வெட்டுகிறேன் மற்றொன்றின் மேல் வைக்கிறேன் மற்றும் ஒரு துளை செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள். இப்போது நமக்கு சில மணல் தேவை. கிட்டத்தட்ட வந்துட்டோம். எங்கள் இயக்கங்களை மீண்டும் செய்யும். கலக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அடுத்தது ஒரு பேப்பர் கிளிப். அந்த லோகோவை பாருங்கள். மேலும் நமக்கு சுவையான உணவுகளுடன் ஒரு மேசை உள்ளது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அறையை அலங்கரிக்கிறோம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. கூட ஒரு ஊஞ்சல். சரி. டைலர், நீ என்ன செய்கிறே? பாருங்கள், இது குளிர்ச்சியாக இல்லையா? டைலர், அதை இங்கே கூட. சரி, நான் அதை கொஞ்சம் சரி செய்வேன். இங்கே உங்களுக்கு. வாவ்! சிறப்பு, இதை செய்யலாம். அருகுகளை வெட்டுதல். எல்லாவற்றையும் சதுரங்களாக பிரிக்கிறது மற்றும் இதை ஒன்றாக சேர்ப்போம். இது புதிர்களைப் போல. ஒரு துண்டு காணாமல் போயிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது டிராயர்களை வைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். அருமை அல்லவா? வாவ்! எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். ஒரு சிறிய ஜிம் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஷார்கி? வாவ்! அது அழகாக இருக்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சாப்பிட ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியும். சுவரிலிருந்து தொடங்கலாம். இது ஏற்கனவே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு டோனட் கண்ணாடி, மேலும் சில அலங்காரம், ஒரு சோபா. சுவரில் ஒரு ஸ்டிக்கர் மற்றும் ஒரு மிருதுவான இளஞ்சிவப்பு கம்பளம். நான் சிந்திக்கிறேன். ஒரு மேசை, ஹா, மற்றும் சில சுவையான உணவுகள். நிச்சயமாக. பாருங்கள், நாங்கள் ஒரு பலகையை வைத்திருக்கிறோம். நான் சுறாவை வரையட்டும். ஒரு அக்வேரியம். ஓ ஆம். எவ்வளவு இனிமை. நான் இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறேன். நன்றி. நான் வணக்கம் சொல்ல போகிறேன். ஹே பெண்ணே, ஓட்டத்திற்கு போவோம். ஆம், கண்டிப்பாக போகலாம். என்ன? உங்கள் வீடுகள் இங்கே இருக்கின்றன. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ, எங்கள் சமையல்காரரை சந்தியுங்கள். அவர் மிகவும் சுவையாகவும் அழகாகவும் சமைக்கிறார். இது எங்கள் இனிய பாட்டி. வீட்டு சமையலின் பல விஷயங்களை அவர் அறிவார். ஓ, இது எங்கள் பெரிய சகோதரி விவியன். அவள் விளையாடவே விரும்புகிறாள். ஆனால் நாங்கள் சமையல் சவாலை தொடங்குகிறோம். குழந்தை லில்லியன் பசிக்கிறாள். அவளுக்கு கேக் வேண்டும். சமையலுக்கான நேரம். நண்பர்களே,
ஒரு சிறிய பிரச்சனை நான் பண்ணு எனக்கு ஒரு பெரிய வட்ட வடிவம் வேணும். கேக்கின் மையத்துல ஒரு சோள பண்றோம். கேக்கை தானே சேர்க்கிறோம். சுவையான சாக்லேட் கிரீமை வென்ஸ்டி பண்றோம். முழு கேக்கையும் சேர்த்த பிறகு சமமாக்க தொடங்க நேரம் வந்துச்சு. அப்படியே பக்கங்களில் இருந்து இது எளிது. நாங்கள் வெறும் கிரீமை வெளியே பூசி எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் சமமாக்க வேண்டும். ஏய், நான் ஏன் கிரீமால் மூடப்பட்டிருக்கிறேன்? இது என்ன பாட்டி? ஓ பசிங்கவும் செல்லமே, நான் கையால் கிரீமை அடிக்க முயற்சிக்கிறேன். அது எளிதாக இல்லை. கிரீமை கேக்கில் பரப்புங்கள். அருமை. இப்போது என் வீட்டில் தயாரித்த ஜாம் எடுத்து விடுவோம். இதோ. ஓ, இதுவும் ரொம்ப சுவையாக இருக்குது. அதை கேக்கின் மேல் பரப்புங்க. சாக்லேட் வள கொண்டு மூடுங்க. முடிஞ்சது. விவியன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பாட்டி. நான் ஒரு கேக் செய்தேன். அதில் கூர்மையான குச்சிகளை ஒட்டுங்கள். அடுத்ததாக மார்மலேட் கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். இது ஒரு முள்ளம்பன்றி போல தெரிகிறது. நகைச்சுவையாக இருக்கிறதா பாட்டி? பாட்டி, உங்க கத்தல் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. விவியன், இது ஒரு பிசாசு. சுவையான கேக் அல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ எதையாவது கண்டுபிடிப்பார்கள். இப்போது இந்த சுவையான சர்பத்தை என் கேக்கில் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அதை மால்டீசர்ஸ் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை உள்ளன. எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு இல்லாம சார்ஸ். லில்லியன், இத முயற்சி பண்ணு. சிறந்த கேக்க தேர்வு பை. ஓ இல்ல, நாம் ஏதாவது யோசிக்கணும். ஓ, ஒரு பொம்மை கரப்பான் பூச்சி. எல்லாரையும் பயமுறுத்துவேன். இது ரேடியோ கட்டுப்பாட்டுல உள்ளது. இப்ப எல்லாரும் பயப்படுவாங்க. அது உண்மையான கரப்பான் பூச்சி என் சமையலறையில். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, முடியாது. இது ஒரு கரப்பான் பூச்சி. இதை நீக்கணும். இங்கே வா, உன்னை சமையலறை சுத்தியால் அடிக்கிறேன். கரப்பான் பூச்சி. இது என் சமையலறையிலும் இருக்கிறது. இது போல இதுவரை இல்லை. சதியாற்ற முடியவில்லை. ஓ இல்ல, நான் சதியாற்ற போறேன். ஓ, இது பயங்கரமா இருக்கிறது. நான் உன்னை தாக்குகிறேன். ஓ, அவன் என் கேக்க தாக்க முடிவு செய்தான். ஓ இல்ல, முடியாது. கேக், நான் அதை கெடுத்துட்டேன். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க என்ன நடந்தது? என் கேக் என்ன நடந்துச்சு என் கேக்குகளுக்கு? சிதறடுத்து என் ட்ரெயினர் விடுச்சு. சரி, குறைஞ்சது கிரீமை முயற்சிக்கிறேன். அதுதான் நல்லதல்ல. இதுவென்ன ஒரு கரப்பான் பூச்சியா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த கேக் சுவைக்காமலே வெற்றி பெறுகிறது. ஆம், முதல் வெற்றி உடனே எனக்கு. இப்போது எனக்கு பாப்கார்ன் செய்யுங்கள். ஆனால் இந்த முறை எல்லாவற்றையும் சுவையாக செய்ய உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துங்கள். மிகவும் சரி சகோதரி. எனக்கு ஒரு டாஸ்டர் மற்றும் ஒரு ஜாடி மக்காச்சோள விதைகள் தேவை. சிறப்பு. நாங்கள் தானியங்களை டாஸ்டல் வைக்கிறோம். அதை விட அதிகமாக. இப்போது அதை இயக்குகிறோம். எல்லாம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். இல்லை. ஓ வாவ், 2 பாப்கார்ன் டோஸ்ட். சூப்பர். அவற்றை பிடிக்க மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மன்னிக்கவும் பாட்டி, அது என்ன? பாப்கார்ன் டோஸ்ட்களில் இருந்து ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது. சரி, நான் எங்கே இருந்தேன்? சரியாக. அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுங்கள். அதை விட அதிகமாக. அருமை. இப்போது சில ஜெல்லி கரடிகள் மற்றும் மேலும் சாக்லேட் சிரப். பாப்கார்ன் டோஸ்ட் கொண்டு மூடுங்கள். இது ருசியாக வந்தது. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு சாதாரண மக்காச்சோளம் உள்ளது. நீங்கள் மக்காச்சோளத்தை ஹேர் ட்ரையர் கொண்டு சூடாக்க வேண்டும். ஓ பாருங்கள், மக்காச்சோள தான்கள் என் கண்முன்னே வெடிக்கின்றன. ஓ, அதை பாருங்கள், முழு மக்காச்சோளம் பாப்கார்னாக மாறிவிட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. நான் லில்லியனுக்காக 2 முழு சோளக் கம்புகளை செய்தேன். ஆம், என் வீட்டில் தயாரித்த ஜாம்களை மேலே ஊற்றுங்கள். லில்லியன் அவற்றை விரும்புகிறார். ஜாம் எப்போதும் அதிகமாக இருக்காது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டிருப்பேன். ஓ, அது என்ன? செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நாங்கள் மக்காச்சோளத்தை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைக்கிறோம். அதைவிட அதிகமாக. ஆம், அருமை. இப்போது சுவையான தூள்களை எடுக்கிறோம். அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. ஒவ்வொரு தூளும் பப்ளிகம் ஆகிறது. தானியங்களோட இயந்திரத்தில் ஊற்றுறோம். நான் வண்ணமயமான பாப்கார்ன் பண்ண விரும்புகிறேன்.
சாதனத்தை ஆன் செய்து நான் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். வாவ், வண்ணமயமான பாப்கார்ன் அருமையாக வந்திருக்கிறது. லில்லியன், விரைவில் சுவையுங்கள். இந்த முறை எல்லாமே நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீ உன் சிறந்ததை செய்தாய். ஓ, இதை பற்றி என்ன? இது பாப்கார்ன் சாண்ட்விச். குளிர், எனக்கு இது பிடிக்கும். இதில் சாக்லேட் மற்றும் மார்மலேட் இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ, அதை பாருங்கள். இது பாப்கார்ன் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சோளம் மற்றும் பழஜாம். ருசிகரமாக உள்ளது. வாவ், மற்றொன்று என்ன? வாவ், இது முழு வண்ண கோலம் பாப்கார்ன் இயந்திரம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் நான் பாட்டியின் பாப்கார்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். உண்மையா? நன்றி செல்லமே. வெற்றி எனது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ரொம்ப சரி செல்லமே, சீசுட தொடங்குவோம். எனக்கு சில துண்டுகள் தேவை. நாம் ஒத்தி வைக்கிறோம். அடுத்ததாக நெயில் சாஸ் துண்டுகளா வெட்டணும். பின்னர் அவகாடோ துண்டுகள். எவ்வளவு தாசா மற்றும் சுவையா இருக்குது பாருங்க. அப்புறம் நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதை ஒரு வட்டமாக உருவாக்குவோம். அதில் ஒரு துளை செய்து நமது கட்லெட்டை ஒரு டோனட் போல இரு பக்கமும் வறுப்போம். நிச்சயமாக. பின்னர் நடுவில் ஒரு முட்டையை உடைத்து நாங்கள் முடித்து விட்டோம். இப்போ நான் சீஸ வச்சு உருக வைக்கிறேன். அப்புறம் நம்ம பர்கரை சேர்க்கணும். ஓ அருமை, இது மிகவும் ஆரோக்கியமானதும் ருசியானதும். நிறுத்து விவியன், இது உங்களுக்காக அல்ல. நான் உனக்கு சில சாலட் கொடுக்கலாம். அடடா, அச்சு, சாலட் அருவருப்பாக இருக்கிறது. பச்சை நிறத்தை நான் வெறுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளிர் சாதன பெட்டியில ஐஸ் கிராம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? ஆம், நான் சொன்னேனே, முழு ஜாடி இருக்கிறது. பர்கருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் குக்கீஸ்களை எடுத்து ஐஸ்கிரீம் ஹெட்டிய குக்கீஸ்களை சேர்க்கிறோம். அருமை. அடுத்ததாக நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ்களை எடுத்து மேசையில் ஊற்றுகிறோம். அப்படியே. பின்னர் ஐஸ்கிரீம் குக்கீஸ்களை ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுகிறோம். என்னுடைய பர்கர் ருசியாக இருக்கும் என்று எனக்கு பின்பற்றுங்கள். இல்லை, எனது பர்கர் தான். எனது பர்கர் தான் சிறந்தது. உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஆனால் எனது பர்கர் தான் சிறந்த ருசியாக இருக்கும். நான் என் உடைகளை மாற்ற வேண்டும். இது எனது சிறப்பு பன்முக பர்கர் சமையல் உடை. நாம் நமது சாசேஜ்களையும் கட்லெட்களையும் எடுக்கிறோம். அவற்றை கிரில்லில் சேர்த்து ஒரு மூடியால் மூடுகிறோம். சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஓ, அது ருசியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து ஒரு பர்கரை உருவாக்க தொடங்குகிறோம். இதோ ஒரு பர்கர் மொட்ல ஹாட் டாக். அதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? சாஸ், மஸ்டர்ட், ஹேனஸ், கேட்சப் சேர்க்கவும். அனைத்திலும் ஊற்றவும். சாஸ் எப்பவும் அதிகமா இருக்காது. குளிர். நான் தயாரா இருக்கிறேன். போன் அப்பெட்டிட். சரி, எல்லாமே சுவையாக இருக்கிறது. இந்த பர்கருடன் தொடங்கலாம். அதுல என்ன இருக்கு? அவகாடோவா? அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? வாவ், இது ஒரு குக்கி பர்கர். இது முயற்சிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் நான் வேறொன்றை விரும்பினேன். வாவ், என்ன பெரிய பர்கர். இங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே யோசிக்கவே தேவையில்லை. செஃப் தான் வெற்றியாளர். ஓ, நானே செல்லமே, நான் பிரதானாக இருப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். ஓ, பர்கர் அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பேகர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன்.
நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பண்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரிப்னா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், கேரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டியாகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான புர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள். மகிழுங்கள் மல்டிடூ ஸ்வோர்டுடன். நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். அல்லது ஆடுவேனா? யாகு. ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீஸை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள், இன்னும் கொஞ்சம், சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன்.
அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்ல, இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கியோரும். ஆனால் பார்த்து கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா? வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். நல்லா இருக்குது. நாம் எங்கள் கலவைகளுக்குள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமா இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர், பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் மும் சலிப்பு அளிக்கின்றதே. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். ஊஸ், நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றாள். அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜ்ஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமாம், அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம்.
எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்புரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு. நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர். மைலிக்கு ரொம்ப சின்ன விருந்தாக நூடுல்ஸ் இருக்குது. குவெண்டினுக்கு சாமானிய அளவு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்குது. அது அவருக்கு சரி போடுகிறதாம். ஆனா சோஃபிய பாருங்க, அவளுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது. ஓ மை கடவுள், நிச்சயமாக நாங்க மைலியோட தொடங்குவோம். ஏமாற்றம் அடைய இது மிக வேகமாக இருக்கிறது. விரைவில் முயற்சிக்கவும். சரி, நான் சுவைப்பேன். சாக்லேட் நூடுல்ஸ் நான் ஒருபோதும் சுவைக்கல. சரி, இது ரொம்ப சுவையானது, ரொம்ப ருசியானது. இத கடைசி வரைத்தான் என்கிட்ட வேணும். இது ஒரு கப். நான் அதை சாப்பிட மாட்டேன். அது வலித்தது. மைலி, இனிமேல் அதை செய்யாதே. இப்போது எனது திரும்பம். ஒரு நூடில் முயற்சிப்போம். ருசிகரமாக இருக்கிறது. இப்போது நான் மேலும் சாப்பிட ஆசைப்படுகிறேன். அருமையாக இருக்கிறது. ஓ வாவ், என் விரல்களில் முழுவதும் சாக்லேட் உள்ளது. பாருங்கள், கூல். அதை நக்கி உறிஞ்ச வேண்டும். ஆம், சுவையானது. ஓ மை காட், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இந்த சாக்லேட் நூடுல்ஸை உருக்கலாம். இதற்கு நாம் ஹேர் ட்ரையர் பயன்படுத்துவோம். அருமை. இப்போது நமக்கு திரவமாக சாக்லேட் கிடைத்துவிட்டது. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஏற்கனவே அத்தனை அற்புதமான மனம். ஆம், ருசி. இதை கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றலாம். அதே போல செய்யவும். சூப்பர். இப்போது கொஞ்சம் விப்ட் கிரீம் ஷேர் பண்ணுவோம். சரியானது. ஒரு ஸ்ட்ராவ். ஓ வாவ், that was really sure. நான் இதை முயற்சிக்க எண்ணுகிறேன். இது அதி திறமையானது. இவ்வளவு அருமையான சாக்லேட் சுவை. ஆனால் இப்போது சோபியின் முறை. வாருங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நீங்க உண்மையிலே சொல்றீங்க செம்பஸ்டியன். இதை இப்ப முயற்சிக்கிறேன். அது ரொம்ப சுவையா தோணுது. அதுக்காக எனக்கு ஒரு மூள் தேவை. இங்க ரொம்ப நிறைந்துள்ளது. நான் ஒரே நேரத்துல அதிகம் சாப்பிடணும். சுவையா இருக்குது, நிறுத்த முடியல. எனக்கு இவ்வளவு நூடுல்ஸ் இருக்கிறது நல்லா உள்ளது. ருசி சூப்பரா சுவைக்கிறது. ஒரு நிமிடம், என்னை தும்ம வேண்டும். அச்சோ, என்ன? சோஃபி, உன் மூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பது என்ன? நூடுல்ஸ். என்ன பத்தி சிரிக்கிறத நிறுத்து. நான் இப்ப சரி சொல்றேன். பாரேன், நான் என் நூடுல்ஸ்ல வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். நீங்களோ பொறாமைப்படலாம். ஆனால் எங்களுக்கு மேலும் நூடுல்ஸ் வேண்டும். நீங்க அந்த பசிக்கண்களோட என்னை கடந்து பார்த்து கொண்டிருப்பீங்களா? சரி, நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். எல்லா நூடுல்ஸ்களையும் மேசையில வச்சு விடுவோம். இப்ப நீங்க சுவைக்கலாம். இது எனக்கு மிகுதியாக இருக்கிறது. நன்றி சோபி, நீங்க மிகவும் பொருத்தமாக இருக்கிறீர்கள். சோபி, நீ சாம். இது நாங்கள்ட சிறிய குழந்தை மக்காச்சோளம். மேலும் என்னிடம் வழக்கமான நடுத்தரம் மக்காச்சோளம் உள்ளது. வாவ், நான் இதை பார்த்திருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மக்காச்சோளம். ஓ மை காட். மைலி, நீ ஏன் முதல் போக போற? ஆமாம், அதை சுழற்சி பண்ணுவோம். அதை என்ன பண்றது? நான் இதனை முழுவதும் சாப்பிடலாம் என்று நினைத்தேன். பாருங்கள், என்னிடம் இவ்வளவு பெரிய சிரிப்பு இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? மெய்லி, வழக்கம் போல. இது ஒரு ஜோக் தான். நான் அதை இப்போ சாப்பிடுவேன். போயிடுச்சு. சாப்பிட வேண்டிய அளவுக்கு இல்ல. வா சோஃபி, இது உன் முறை. நான் அதை இப்போது முயற்சிக்கிறேன். என்ன செய்யலாம்? சரி, நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சோளம் மிகவும் பிடிக்கும். சோபி, 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 நீ இன்னும் கவனமாக சாப்பிட வேண்டுமா? நான் தலை முதல் கால் வரை மக்காச்சோளத்தில் மூழ்கி உள்ளேன். சரி, நான் பழக்கமா இருக்கிறேன். அது ரொம்ப ருசியா இருந்தது. வாப்ஸ், மன்னிக்கவும் குவென்டின். பரவாயில்லை, நீ முடித்து விட்டாயா? அப்புறம் என் டர்ன். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய மக்காச்சோளம் இருக்கிறது. ஆமாம், நான் இதை அகற்றுகிறேன். வாயா, நான் இதை முயற்சி செய்யலாமா? எவ்வளவு சுவையானது.
எனக்கு மக்காச்சோளம் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா உள்ளது. குவென்டின் ரொம்ப அழகா இருக்கே. கடைசி துண்டு. நான் இனி சாப்பிட முடியாது. ஓ பாவம் குவென்டின். ஓ நீ உயிரோடு இருக்கிறாயா? சூப்பர். சோப்பிக்கு ஒரு சிறிய சாக்லேட் கிணறு இருக்கிறது. குவென்டினுக்கு நடுத்தர சாக்லேட் கிணறு மற்றும் நடுத்தர மார்ஷ்மெலோவுடன் ஸ்கூயர்கள். ஆனால் மைலியை பாருங்கள், அவள் எல்லா மரக்குற்றங்களையும் வாளை கொண்டு பிடித்து வைத்துக் கொண்டாள். அவளுக்கு மிகப்பெரிய சாக்லேட் கிணறு உள்ளது. ஆனால் இது சோஃபியின் முறை. பஞ்சுமிடை உள்ளது. சாக்லேட்டால் மூழ்கவும் ரொம்ப ருச்சியா உள்ளது. சோ இது அற்புதமா உள்ளது. ஆனா கொஞ்சமே அதுதான் நான் சூக்கலேட்டை குடிக்க முடியும். எவ்வளவு சுவையானது, ரொம்ப நல்லது, எனக்கு பிடிச்சது. இப்பதான் அதை நக்க முடியும். ஆனா அது முடிஞ்சு விட்டது. ஐயோ. சோஃபி, உன் வாயின் அருகே சாக்லேட் இருக்கிறது. வேண்டிய நேரம். ஆமா, நீங்கள் சரியாக சொல்றீர்கள். இது என்னுடைய முறை. இதை நான் எப்பொழுதோ காத்திருந்தேன். மார்ஷ்மெல்லோவை சாக்லேட்ல மூழ்க விடுங்கள். வா, அருமையாக இருக்கிறது. ஆமாம், மிக குளிர்ச்சி. இப்போது அனைத்து மார்ஷ்மெல்லோக்களையும் எடுக்கலாம். ஓ முடியாது, நான் மார்ஷ்மெல்லோ கருவியை கைவிட்டேன். அச்சச்சோ, நான் நினைக்கிறேன் என் சாக்லேட் ஊற்று கிணறு முறிந்துவிடும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லோரும் எங்கே போகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகாயம், அது வெடித்தது. ஆனால் அது நன்றாக இருந்தது. என்ன பார்த்து ஏன் அசரப்படுகிறீர்கள்? வாங்க, உங்களது திருப்பு. அது ஃபேண்டாஸ்டிக்காவும் இருந்துச்சு. ஆனா குவென்டின், என்கிட்ட பெரிய கம்பி மற்றும் பெரிய சாக்லேட் நீரோட இருக்குது. நான் அதுல முழுவதும் செல்ல இருக்கிறேன். ஓ அத பாருங்க, சாக்லேட் முழுவதும் மார்ஷ்மெல்லோவை மூழ்கடிக்குது. நான் சுவைக்கிறேன். ஓ ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு பிடிக்குது. இணைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. சுவையாக. என்ன இல்ல, நான் வேற யாரிடமும் பகிர்ந்து கொள்ள போறதில்லை. இது எல்லாமே எனக்கு என்று. அவளுடைய வாழ்த்துக்களை பெற ஏமாற்ற வேண்டும். என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த குழாயை பாருங்கள். எல்லா சாக்லேட்டையும் திருட போகிறோம். நானே ஒரு புத்திசாலி. பார்க்க ஷோப்பி, இது வேலையை செய்கிறது. ஓஹோ, அருமை இல்லை? ஆமாம், நான் அதை என் சாக்லேட் நீரூற்று நோக்கி மாற்றக்கூடும். குளிர்ச்சியானது. ஓ அது பாய்கிறது பார். நாம் மேதைகள். இதுக்கு ரொம்ப ருசியானது. சரி, என்ன நடக்குது? நான் சாக்லேட்டை ஏன் இழந்தேன்? எல்லா சாக்லேட்டும் எங்க போனது? என்ன நடந்து கொண்டிருக்குது? அவங்க என்னை ஏமாத்துனாங்களா? எனக்கு சிறிய டோரிடோஸ் இருக்கின்றன. எனக்கு ஒரு சராசரி பகுதி உள்ளது. நான் பெரிய பேக் டோரிடோஸ் வச்சிருக்கிறேன். அது மோசமா இருக்கிறது. அது மிகவும் காரமாக உள்ளது. எனக்கு காரமான உணவுகள் பிடிக்காது. ஓஹோ, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். நான் ஒரு பெரிய சிப்பை வச்சிருக்கிறேன். மேலும் நான் ஒரு சின்ன சிப்பை வச்சிருக்கிறேன். என்னால இதை சமாளிக்க முடியும். இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். எனக்கு சராசரி சிப் உள்ளது. மிக பயங்கரமாக இருக்கிறது. ஒரு குறி எடுத்து பார்ப்போம். இல்லை 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 இல்லை, நான் அதை சாப்பிடுவேன். சரி, பரவாயில்ல. இப்போ என் தரணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு காரமான பொருட்கள் பிடிக்காது. இது நியாயமற்றது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் வலிமை மிக்கவர் என்பதை நிரூபிக்கணும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நான் ஆக்கம் பண்ணேன். உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, இது சுடுகிறது. இது வாசிக்கிறது. உதவுங்க. இல்ல, எனக்குள்ள எல்லாம் தீ பிடித்துக் கொண்டுள்ளது. எனக்குள்ள தீ ஆரம்பிச்சு இருக்கு. நெருப்பு வெளிவருகிறது. நண்பர்களே, அது மிகுந்த சக்தி வாய்ந்தது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒருங்கள், நீங்கள் என் மடியிலா இருக்கிறீர்கள். அதை இனிமேலும் செய்யாதீர்கள். நீங்கள் எங்களை வெல்ல முடியாது. நாங்கள் வெல்ல முடியாதவங்க. ஆமா, அப்படியா? நாங்கள் உங்களை பயப்படவில்லை. அவர்கள் சமையலறையில் அப்படித்தான் நடந்து கொள்ள மாட்டார்கள். போராட்டத்தை நிறுத்துங்கள். சமையல் போராட்டத்துடன் போராடுவது நல்லது. சிறந்த கேக் யார் செய்வார்கள்? உங்களிடம் 5 நிமிடங்கள் உள்ளன. அருமை, எங்களுக்கு கேக்குகள் பிடிக்கும். இங்கே கேக்குகள் உள்ளன மற்றும் இங்கே கிரீம் டெட் அடுக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக வையுங்கள். அதை கிரீமுடன் பூசுங்கள். அதுதான். அடுத்ததை செய்யலாம். அடுத்ததை
ஆமாம், இன்னும் கொஞ்சம் மட்டுமே மீதமுள்ளது. சூப்பர், அற்புதம். என்ன? ஆமா, நாங்கள் அதை செய்யலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் கை கொண்டு கேக்கை பூசலாம். இது மிகவும் வசதியாக இருக்கிறது. ஆஹா, நீ சரிதான். ஓ சாக், நாங்கள் எவ்வளவு புத்திசாலிகள். பாருங்கள், இப்போது சமமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் கிரீமுடன் போராடலாம். உணவுடன் சண்டையிட முடியாது. கிரீம் ருசியாக இருக்கிறது. அருமையான வேலை நண்பர்களே. கிரீம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி தான் வந்துள்ளது. ஹூரே! சமையல்காரர் எங்களை பாராட்டுகிறார். அவர் போய்விட்டார். சில சாக்லேட்களை சேர்ப்போம். அவை எந்த கேக்கையும் ருசியாகவும் அழகாகவும் மாற்றும். மேலும் அதை பக்கங்களிலும் சேர்ப்போம். இப்போது மேலே சில ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்க்கலாம். அவை கேக்கை மிகவும் பிரகாசமாக்கும். சரி, குவென்டின். ஆம், நீ சரிதான் சாக். அற்புதம். சரி, எங்கள் கேக் சீராக இருக்கிறது. ஏய் பசங்களா, முட்டாள்தனமாக இருக்காதீங்கள். நிறுத்துங்கள். இப்போது இந்த குக்கீகளால் நமது கேக்கை அலங்கரிப்போம். அவற்றை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. இந்த கேக்கை உங்களை நோக்கி சுடுவேன். ஏன்? வாங்க சிரிங்க. என்ன நம்புங்க. சிறப்பு. பாருங்கள், நமக்கு சிரிப்புகள் கிடைத்துட்டது. இப்போது கேக்கில் மேலும் எமோஜிகளை உருவாக்கலாம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அது அசல் அல்லவா? உன்னுடைய இன்னொரு புகைப்படத்தை எடுக்கிறேன். வாங்க, இன்னும் உணர்ச்சிகள், அதிக உணர்ச்சிகள், அதிக எமோஜிகள். எமோஜி கேக் கிடைத்து விட்டது. இது அற்புதமாக இல்லையா? ஆம், அதை பாருங்கள் பையர்களே. அடட்டா, அது வெறும் பரிதாபம். எங்க கேக்கை பாருங்கள். ஸ்பைடர்மேன் கிழிந்த கேக்கை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றுகிறார். அது குளிர்ச்சியா இல்ல? அது பாருங்கள் பெண்களே. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் கேக்குகளையும் மதிப்பீடு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். முதலில் யார்? பெண்களுடன் தொடங்கலாம். எமோஜிகளுடன் சிறந்த யோசனை. சரி, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீல வெல்வெட் நிரப்பு, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நன்றாக செய்தீர்கள். கேக் மிகவும் மென்மையாக உள்ளது. எனக்கு பிடிச்சது. மற்றவர்களாகிய ஆண்கள் பற்றி என்ன? ஸ்பைடர்மேன் உடன் இருப்பது கவர்ச்சியாகவும் சுவையாகவும் தெரிகிறது. சரி, நம் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. நன்றாக செய்தீர்கள் நண்பர்களே. பக்கங்களில் இருந்து சாக்லேட்டுகள். ஆம், அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல வேலை, பாராட்டுக்கள். முதல் பரிசு உங்களுக்கே. ஹூரே! இரண்டாவது, பனியாக புரிட்டோ தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. நேரம் போகிறது. சிறப்பு, இதை செய்யலாம். வாங்க, கொஞ்சம் வலிமையா. அதுதான், நல்லா செய்தீங்க. நீங்க மாவை துடைக்கிறப்போ நான் நிறங்களை கிண்ணங்களில் வைக்கிறேன். நம்ம மாவை வண்ணமயமாக்க அப்படியே வெவ்வேறு நிறங்களை வெவ்வேறு கிண்ணங்களில் சேர்க்கிறோம். நல்லா செய்தீங்க. இப்போ அதை மாவால் நிரப்புவோம். அருமை. பாத்திரத்தை இப்போது எடுத்துக்கொள்ளலாம். இதோ, மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கள், அது ஒட்டாமல் இருக்க. இப்போது டோர்டில்லா மாவை சேர்ப்போம். அற்புதம். ஆஹா, அருமையாக மணக்கிறது. அதை திருப்பி விடுவோம். தட்டில். அற்புதம். இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். ஹாய் நண்பர்களே. சரி, இப்போது நமது முறை. கோழி மார்பகத்தை பாருங்கள். நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீங்களா? மிகவும் சரி. நாம் பேஸ்பால் விளையாடுவோம். பிடிக்கிறேன். அற்புதம். சரி, இப்போது கோழியை நேராக பானில் வறுக்கலாம். அருமை. மிருதுவானது. இதை வெட்ட வேண்டும். அது கத்தி. அதோட விளையாடுவதை நிறுத்து. சரி, கோழி மார்பகத்தை அப்படியே வெட்டுவோம். விளையாடாம. அது சலிப்பு. ஆமா, இது ரொம்ப குளிர்ச்சியாக உள்ளது. என்ன? நான் என் விரலை வெட்டி கொண்டேன். சாக், நான் என் விரலை வெட்டி விட்டேன். என்ன? நீ என்ன செய்தாய்?
நான் இறக்கிறேன். அந்த சத்தம் என்ன? இல்லை. கைஸ், நீங்கள் வாங்கினீர்களா? நான் கிண்டல் செய்தேன். என் விரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இது ஒரு கிண்டல். என்ன? ஒரு கிண்டல்? சமையல்காரருடன் விளையாடக்கூடாது. இந்த கத்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு இனி கத்தி கிடையாது. அப்போ வெள்ளரிக்காய்களை என்ன செய்வது? வெள்ளரிக்காய்களை எப்படி நறுக்குவது? இப்போ உன் கையால் வெட்டு. அதை எப்படி செய்வது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை நேராக விசிறியில் வைக்கிறேன். பின்னர் அவற்றை தானாகவே வெட்டுவோம். பாருங்கள், நேராக டோர்டில்லாவில். அது அருமையாக இருந்தது. இப்போது அதே போல தக்காளியுடன் செய்யலாம். அற்புதம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது கோழியை சேர்ப்போம். ஒரு நிமிடம், நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். இது எங்கள் போட்டி உணவு. அதை நிறுத்து. பசங்க வாதிடுறாங்க. வாங்க, நம்முடைய இனிப்பு புரிடவை செய்யலாம். ஆம், அது சரி. கொஞ்சம் நொடலாம் சேர்ப்போம். அதை சமமாக பூசுங்கள். அருமை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நான் நுடலா மீது ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போ கமி வார்ம்ஸ். மற்ற சில இனிப்புகள் மிட்டாய் மற்றும் மார்ஷ்மெல்லோ போன்றவை. பாருங்கள், இது சிறந்தது. எங்க சிறிய இனிப்பு புரிடவை பாருங்கள். காத்திருங்கள், இது இனிப்பு அல்ல. பெண்களுக்கு உண்மையில் ஒரு இனிப்பு புரிட உள்ளது. மேலும் அது மிகப்பெரியது. பொறாமையால் பச்சையாகிவிட்டேன். சாக், அது உனக்கு நல்ல நிறம் இல்லை. ஆனால் உனக்கு நல்ல நிறம் என்னவென்று எனக்கு தெரியும். சாக், பாரு. நாம் எங்க பூரிடோவை சில ஸ்கிட்டில்களால் தெளிக்க போகிறோம். இது மிகவும் பச்சையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போது அதை ஒரு மான்ஸ்டராக மாற்றுவோம். குளிர்ச்சியான அலங்காரம். சரியா? சிறந்த யோசனை குவெண்டின். பெண்களே, உங்களுக்கு பொறாமையா? உங்கள் நேரம் முடிந்தது. இப்போது உங்கள் புரிடோஸ் சுவைக்க அனுமதியுங்கள். கைஸ், இது எங்கள் பிராங்கன்ஸ்டைன் புரிடோ. சரி, நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். மோசம் இல்லை. உண்மையில் மிகவும் நல்லது. எனக்கு பிடிச்சது. அருமையான வேலை. இப்போது பெண்களின் புரிடோவை முயற்சிப்போம். இங்கே உங்களுக்கு செஃப். இது ஒரு இனிப்பு. இது மிக பெரியது மற்றும் நிறம் மிகுந்தது. ரொம்ப ருசியா இருக்குது. எல்லா இனிப்பின் சேர்ச்சி அற்புதமாக இருக்கு. ஆம், எனக்கு அது மிகவும் பிடிச்சது. மற்றும் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள். இப்போது இறுதி சவால். இது யார் இறுதி பரிசான $1 மில்லியன் வெல்லப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்யும். இது தொடங்கிவிட்டது. ஆம், நாங்கள் அதை செய்ய போகிறோம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இப்போது நாங்கள் நெஸ்குவிக் சேர்க்க போகிறோம். இந்த துருவியின் உதவியுடன் நாங்கள் அதை அனைத்தையும் இணையத்தில் இருந்து கிடைத்த லைஃப் ஹாக்கை பயன்படுத்தி கலக்க போகிறோம். அற்புதம் இல்லையா? ஆமாம், பாரு. சாக், டர்போ மோடு. பார், அருமை. இது அற்புதமாக இருக்கிறது. கோல். ஆஹா, பசங்கள் பசங்களாகவே இருப்பார்கள். சரி, முதலில் ஸ்குவாவ் அண்ட் சாக்லேட் பிரின்சஸ் புருவாம்பா சூப்பர் ஸ்ட்ரா ப்ராசரியா சிறப்பு. இப்போது நமக்கு சில விசிறிகள் தேவைப்படும். ஏனெனில் இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறோம். அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் சாக்லேட் உருகுகிறது. ஏய், அது என்னை நோக்கி ஊதுகிறது. ஹலோ தோழி, நம்மால் சாக்லேட்டுகளை உருக்க வேண்டும். முடியை உலர்த்த வேண்டாம். நீ சரிதான் சொல்ற. மன்னிக்குவோம். முடிச்சு சீஸ். அருமை. இப்பொழுது நமக்கு இந்த உருண்டை அச்சுகள் தேவைப்படும். அனைத்து நிறங்களிலும் உள்ள சாக்லேட்டை அதில் ஊற்றுவோம். இப்போது நாங்கள் நமது வாயால் ஊத வேண்டும். பாருங்கள், அவை அற்புதமாக இருக்கின்றன. அதில் கொக்கோ சேர்ப்போம். இப்போது அதை மூடுவோம். அதை கண்ணாடிக்குள் வையுங்கள். இன்னும் சுலபம். செஃப் பால் ஊற்றும் போது அது தயாராக இருக்கும். என்ன? இல்லை. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது.
குவென்டின், பார், முதலில் சில கப் கேக்குகளை ஆர்டர் செய்யலாம். சரி. ஓ, இங்கே இருக்கிறார்கள். இப்போது என் கிரேன் பயன்படுத்தி பாருங்கள். இப்போது நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு இந்த கண்ணாடி கேக்கில் உள்ளே நமது கோகோவை ஊற்றப் போகிறோம். இப்போது நமக்கு ஒரு டெசர்ட் மற்றும் ஒரு காக்டெயில் உள்ளது. உங்கள் நேரம் முடிஞ்சது. நான் முயற்சி செய்கிறேன். அருமையான செய்தி. இப்போது நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் முதலில் நான் பெண்களின் அணியோட கோகோவை முயற்சிக்க போகிறேன். பால் கொண்டு சாக்லேட் குண்டுகளை உருக்குவது மிகவும் குளிர்ச்சியான யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. தூம் மற்றும் நிறமூட்டம். அடடா, அது ருசியாக இருக்கிறது. ஆனால் பசங்க அவர்களின் கப் கேக்கில் கோகோவை கொண்டிருக்கிறார்கள். அது கூட குளிர்ச்சியாகவும் ருசியாகவும் இருக்கிறது. ஸ்ட்ரா கொடுத்ததற்கு நன்றி. அந்த கேக் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் சாக்லேட் பால் சேர்த்து. அது அருமையாக இருக்கிறது. ஓ, இது ஒரு கலைப்பாடம். பசங்க ஜெயிச்சாங்க. மன்னிக்கணும் பெண்களே. அவர்களின் உண்மையில் சுவை சிறந்ததாக உள்ளது. ஊரே, ஆம், நாங்கள் வென்றோம். ஓ, என்ன கேட்க போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் பார்பி வடிவில் ஒரு கேக் வேண்டும். சரி, அது மிகவும் எளிது. என்னிடம் இந்த பொம்மை இருக்கிறது. அவளது முடியை சீவி அவளை ஒரு நாற்காலியில் அமர வைப்போம். கம்மி ஹார்ட்ஸ்களை எடுத்து ஒரு அச்சில் வைக்கலாம். இப்போது அச்சோ ஜெல்லியால் நிரப்பலாம். ஓ, அருமை. இப்போது விநியோகிப்பாளரை என் ஸ்ட்ராபெரி ஜாமால் நிரப்பலாம். நீங்கள் என் சமையலறை கருவியை பார்த்தீர்களா? டீச்சர்மாவும் பயனுள்ள கருவி. எப்பொழுது ஜாம் இங்கே ஊற்றுவோம். கொஞ்சம் பேல் சேர்க்கவும். அப்புறம் வெவ்வேறு நிறங்களில் ஜெல்லி. வாவ், மிகவும் மிகவும் நன்றாக. மோல்டை அகற்றி நாம் என்ன செய்தோம் அப்படின்னு பார்ப்போம். ஓ, என்ன அழகான ஜெல்லி கேக். பொம்மைய உள்ள வச்சு ஜெல்லி குலுங்குவது பார்க்கலாம். மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, இந்த பலமான காற்று எங்கிருந்து வருகிறது? கவலைப்படாதீர்கள் பாட்டி, இது என் பொம்மைகளின் விரைவு விநியோகம். சிஸ்ஸா இருக்கு. ஸ்டேட்டிகா ஸ்டாக். சரி, அது ஃபன்சூசன். நீங்கள் என்ன பண்றீங்க சமையல்காரரே? ஆஹா, சரியா, வாருங்கள். ஜஸ் இப்போது முடிந்து விட்டது. அனோசா, இதோ என் அற்புதமான பொம்மை. அதை கேக்கில் வைக்கலாம். நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது அந்த கேக்கில் நிறைய கிரீம் போட வேண்டும். ஆமாம், அருமை. இப்போது அதை சமமாக்க வேண்டும். அப்படியே ஸ்பேடுலா பயன்படுத்தி. இப்போது கேக் ரொம்ப சோர்வா மாறிட்டது பாருங்க. அடுத்தது மாஸ்டிக் எடுத்து அதை உருட்டணும். Circa Fernandaya Eu bakem Picadeas Visupri. Songrazal Mindum Uruti, Kambiயை பயன்படுத்தி அழகான வடிவமைப்பை உருவாக்குகிறோம். ஓ, ஆம், இது ரொம்ப அழகாக. இப்போது நாங்கள் அதை மிகவும் மிகவும் கவனமாக செய்கிறோம். மற்றும் வால் இங்கே இருக்கிறது. அந்த மெர்மெய்ட் பார்பியை பாருங்கள். ஆனால் அதுவே போதுமானதல்ல. பின்னர் நாங்கள் பல வண்ண மாஸ்டிகளை அச்சில் வைக்கிறோம். அவற்றை எடுத்து இங்கே கடல் தீமாவை கொண்ட அலங்காரங்கள் உள்ளன. இப்போது நமக்கு சில நீல ஜெல்லி தேவை. போயிட்டு சரணிங் வரம் சில கிரைட்டீரியா இருக்கும்போது சிப்ட் கேக்ல ஒட்டுகிறோம். ட்ரிபியன் ஓ, வாவ் செஃப். நன்றாக. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. மேலும் கிரீமை பிழிந்து எடுக்கவும். அதுல அதிகமாக இருக்க முடியாது. ஓ, கேவின், அது மிகவும் அதிகம். எல்லாம் எங்களை மேல் பறக்கிறது. என்ன? நான் உன்னை கேட்க முடியல. கிரீம் ரொம்ப சத்தமா இருக்குது. அத பாருங்க. இந்த பார்பிக்கு சரியான உடை கிடைச்சிட்டுது. அது அவளை போலவே இருக்குது. வாவ், இப்போது எனக்கு இந்த அச்சு தேவை. அதை தர்பூசணி சிறப்பால் நிரப்ப போறேன். அந்த கேக் லிவ்வுக்கு சரியான உடையாக இருக்க வேண்டும்.
நிச்சயமாக கற்களை குறித்து மறக்காதீர்கள். அது அழகாக பிரகாசிக்கிறது. லீவ், சென்று அதை முயற்சி செய். ஆம், நீ சரியாக சொல்கிற. சாப்பிடுவோம், செல்லாம். வாவ், நீ கேக்கை மிகவும் விரைவாக செய்து விட்டாய். அழகான பொம்மை. ஓ, நான் இதை தூக்க வேண்டும். சரியா? இது என்னை போலவே இருக்கிறது. மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே மினுமினுக்கும் தூவுகள் கூட இருக்கின்றன. நான் இதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. சுவை இன்னும் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இது ஜெல்லி கேக். எப்படி அது குலுங்குகிறது? மிகவும் நகைச்சுவையாக. இதற்கு முன் இது போன்ற எதையும் நான் சாப்பிட்டதில்லை. அது ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஜெல்லி ரவா மிருதுவா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்ன? வாவ், ஒரு பார்பி மெர்மெய்டா. நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அது என்ன? கிராமல் அருமை. கேக்கை நேரடியாக முயற்சிப்போம். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. எனக்கு எல்லா கேக்குகளும் பிடிக்கும். அதனால் எனக்கு நினைக்கிறேன் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றீர்கள். எனக்கு அவை அனைத்தும் பிடிச்சது. ஹூரே, முதல் வெற்றி அனைவருக்கும் பொதுவானது. நட்பு வெற்றி பெற்றது. இப்போது எனக்கு சில பொரித்த முட்டைகள் வேண்டும். நான் இன்னும் காலை உணவு சாப்பிடவில்லை. நாங்கள் முட்டைகளை எடுத்துக்கொள்கிறோம். வாவ், பாட்டி பாருங்கள். எனக்கு மிக தாசா முட்டைகள் தேவை என்று முடிவு செய்தேன். சரியான அளவு. நன்றி. முட்டைகளை வேக வையுங்கள். அவை நிச்சயமாக வேகியுள்ளன மற்றும் சூடாக 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 உள்ளன. ஓ, இப்போது அவை குளிர்ந்து விட்டன. முட்டைகளை உரிக்கவும், முட்டை வெள்ளை மற்றும் முட்டை மஞ்சளை பிரிக்கவும். சரி, இப்போ ரோம் அழகான வண்ணத்தை தேர்வு பண்றோம். எனக்கு நீலம் வேண்டும். அது அருமை. அடுத்தது ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை தேர்வு பண்றோம். நாம் குழிப்ப ஒயிட்ஸ் ஐச்சனரிலி மூழ்கடிக்கிறோம். அது நிறமூட்டுகிறது. குழிப்ப ஒயிட்ஸ் நிறமூட்டப்பட்டு விட்ட அவற்றை ஒரு தட்டில் வைக்கிறோம். அடுத்ததாக நாம் குழிப்ப யோல்க்களை கவனிக்கிறோம். அவற்றை ஒரு கலக்கியில் வைக்கிறோம். சில சீஸ் சாஸ் சேர்க்கிறோம் மற்றும் அனைத்தையும் ஒன்றாக கலக்குகிறோம். இருக்கு. இப்ப இதுல கலவைய பேஸ்ட்ரி பைல் மாத்துறோம். அதை நிறமுள்ள புரதங்களில் வையுங்கள். ஓ பாட்டி, நீ எங்களை எரிக்கப் போகிறாய். வாருங்கள். அட, உண்மையிலேயே நான் சிறிது நேரம் தூங்கினேன். இதை எடுக்க நேரம் ஆகிவிட்டது. என்ன? அரிசி சரியாகவே வெந்து விட்டது. இதை தட்டில் போட்டு இந்த அரிசியால் ஒரு கரடியை உருவாக்குகிறோம். சிறப்பு. இப்போது ஒரு முட்டையை எடுத்து உடைக்கிறோம். இப்ப நாங்க முட்டை குழம்பு பண்ண போறோம். அது என்னடா கலக்க இந்த சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்துவோம். இது நீச்சுராரிச்சல்ஸ். இப்போது அத நமது அரிசி கரடிக்கு ஒரு போர்வையாக போடுவோம். சில கெட்சப் சேர்க்கவும். தயார். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ இல்ல, லீவ் பற்றி முற்றிலும் மறந்துவிட்டேன். வேற எதையாவது நினைக்கிறேன். எல்லா கிண்டர் முட்டைகளும் போய்விட்டன. ஓ, என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும். பிரிங்கிள்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்துக்கொள்வோம். பிறகு ஒரு முட்டை, அதை ஒரு ஜாரில் உடைத்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கி ஒரு சாசேஜ் சேர்க்கவும். அப்படியே நாங்கள் குலுக்கி கொஞ்சம் சூடாக்குகிறோம். அது தயார். சரியானது. இப்போது சில சாஸ் சேர்க்க நேரம். தயார். லிவ் இதை விரும்புவாள். அம்மா, சரி வருங்க. போன் அப்பெட்டிட். லிவ். ஓ, நீங்கள் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நிறமுள்ள முட்டைகள். அவற்றை முயற்சிப்போம். ஓ, அது நல்லது. இது என்ன? முட்டை போர்வையின் கீழுள்ள கரடி. ஓ, இது முயற்சி செய்யலாம். மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை பற்றி என்ன?
எனக்கு இங்கே கத்தி முள் தேவை. அதை நானே வெட்டுகிறேன். வாவ், ரொம்ப படைப்பாற்றல். சுவைக்கலாம். ருசியா இருக்கிறது. ஓ, அது என்ன? ஏன் அது உள்ள எரிகிறது? நான் எல்லாற்றையும் எரிச்சுட்டேன். சரி, அப்போ கேவின் வெற்றி பெறுகிறார். ஹூரே, லிவ் இதை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். நான் சிறந்தவன். இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். எனக்கு ஒரு குளிர்பானம் வேண்டும். ஓ, நிச்சயமாக செல்லமே. என்கிட்ட எப்பவும் பெரிய கத்தி இருக்கிறது நல்ல விஷயம். இவ்வளவு பெரிய தர்பூசணியை வெட்ட உள்ள என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஓ, வா, இது முழம் பழுத்து இருக்கு. சரி, அருமை. இப்போ அதை ஒவ்வொரு கோணங்களாக வெட்டுவோம். அருமை. தட்டுல வைங்க. இப்ப இசைக்கு ஒரு ஸ்ப்ரே தேவைப்படும். நம்ம தர்பூசணியை உறைய விடுவோம். சரி, ஸ்ப்ரே. இப்போ தர்பூசணியை நேராக கண்ணாடிக்குள்ள துருவுவோம். சில ஐஸ் சேர்ப்போம். ஆரஞ்சு மண்ணிய தர்பூசணி வந்து அலங்கரிக்கவும். இதோ முடிஞ்சது. வாவ், பாட்டி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஓ, இங்க இன்னும் சில தர்பூசணி இருக்கிறது. நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? நன்றி. சரி, இதை முயற்சிப்போம். ஐயோ, என் பற்கள் வலிக்கின்றன. அவை விழுந்து விட்டன. ஆஹா, பாட்டி, நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் இதை சரி செய்வோம். செல்லம், இதோ இங்கே சில பப்ளிகம் ஸ்வை மற்றும் சில சாக்லேட் எடு. ஓ, நன்றி பாட்டி. இப்போது நல்லது. வாவ், உண்மையால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. சாக்லேட் காஞ்சிகளை தட்டில் வைக்கலாம். பின்னர் சில ஓரியோக்களை சேர்த்து மேலும் சாக்லேட் சேர்க்கலாம். எனக்கு இது பிடிக்கும். கொஞ்சம் ஐஸ்கிரீம் மற்றும் நிச்சயமாக சாக்லேட் பால். மீதமுள்ளதை எல்லாம் சேர்த்து கலக்க வேண்டும். இப்போது நமக்கு ஒரு மில்க் ஷேக் இருக்கும். சரி, இத முயற்சி செய்து பார்ப்போம். ஏய், அது எங்கிருந்து வந்தது? ஓ, அது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நான் ஒவ்வொரு ஆரஞ்சிலும் இருந்து சாறு பிழிந்து விட்டேன். இப்போது ஜூஸ ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். இங்கே இப்போது ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்ப நான் சில ஸ்ட்ராபெர்ரி செய்பிடிச்ச போறேன். அவற்றை ஷேக்ல வைக்கலாம். மற்றும் ஷேக் 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 உங்கள் முழு சக்தியுடன். ஓ, ஆம், கொஞ்சம் கூடுதலாக. ஓ, சமையல்காரரே, நீங்கள் ஏற்கனவே புகைப்பிடிக்கிறீர்கள். நிறுத்துங்கள். நன்றி, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன். இப்போது ஸ்ட்ராபெரி ஜூஸை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இங்கே கொஞ்சம் புதினாவை அலங்கரிக்கவும் முடிந்தது. லிவ், இதை முயற்சி செய். சரி, பெரிய கண்ணாடியோட தொடங்கலாம். உள்ள என்ன இருக்கிறது? ஸ்ட்ராபெரி குளிர்ச்சி எனக்கு பிடிக்கும். நான் அதையெல்லாம் குடிச்சு விட்டேன். கவனிக்கவே இல்லை. ஓ, இது என்ன? தர்பூசணி லெமனேடு குளிர்ச்சி. ஆரஞ்சும் சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். பாட்டி வென்றார். ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி லிவ். அதை கேட்டீர்களா? நான் மிகவும் உற்சாகம்.